உங்களுக்கு கடத்திட்டு போறேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இதுல இருந்து உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். உலகத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், ஆனால் அது நடப்பது போல் இல்லை. அது உங்களுக்கு வேறு ஏதோ செய்தியை சொல்கிறது. அதனால்தான் ஒரு குறளை வாசிக்கின்ற பொழுது, பைபிளை வாசிக்கின்ற பொழுது, குரானை வாசிக்கின்ற பொழுது, திருக்குறளை வாசிக்கின்ற பொழுது எனக்கு சில பொருள்கள் புரிகின்றன. அது உங்களுக்கு ஏதோ சொல்லுகிறது. 3 பேர் தானுங்க. இப்ப எல்லாம் நான் சொன்னது புரிஞ்சு போயிடும், நான் சொல்றது புரிஞ்சு போயிடும். 3 பேர் நாங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். மிஸ் பண்ணிடாதீங்க கதையை. 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். 10 வருஷமா ஒன்னா சேர்ந்துதான் சாப்பிடுவாங்களாம். ஒருத்தர் இட்லி, ஒருத்தர் தயிர் சாதம், ஒருத்தர் சப்பாத்தி. 10 வருஷமா போர் அடிச்சு போச்சு. 3 பேரும் முடிவு பண்ணாங்களாம், பொண்டாட்டி மாடுகள் கிட்ட சொல்லிடுவோம்யா, 10 நாள் டைம். டிஃபனை மாத்தலன்னு வச்சுக்கோங்க, 10வது மாடியில இருந்து குதிச்சிடுறது. நோட் எழுதி போட்டாங்க. டிஃபன் மாறல. 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு, 7 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு, 9 நாள் ஆச்சு. 10வது நாள் 3 பேரும் டப்பாவை திறந்து பாக்குறாங்க. அதே இட்லி, அதே தயிர் சாதம், அதே சப்பாத்தி. மானஸ்தாங்க 3 பேரும். மேல இருந்து போய் விழுந்துட்டானுங்க 3 பேரும். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு 3 பேரும் ஓடி வராங்க. 2 பேருடைய மனைவிமார்கள் இருக்காங்கல்ல, இட்லி தயிர் சாதம், ஓன்னு அழுதுங்க. ஐயோ இப்படி குளிச்சிருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இட்லிக்கு பதிலா தோசை போட்டு தந்திருப்பேனே. தயிர் சாதம் சொல்லுது, அச்சோ நீ இப்படி விழுந்திருந்தான்னு தெரிஞ்சிருந்தா தயிர் சாதத்துக்கு பதிலா வேற ஏதாவது கலந்து கொடுத்துருப்பேனே. இந்த சப்பாத்தி மட்டும் டெட் பாடிய முறைச்சு பார்த்துட்டு நிக்குது. உணர்ச்சி சுப்படாம நிக்குது. நர்ஸ் சொல்லிச்சான், எல்லாரும் அழுகுறாங்க, நீ அழுவலையா? இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன, அவங்க வீட்டுல வைஃப் தான் சமைக்கிறாங்க, அதனால அவங்க அழுகுறாங்க. இந்த ஆள் தானே காலையில எழுந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போடுவோம், இந்த ஆள் ஏன் குடிச்சான்? உங்களுக்கு புரியுதா? நம்ம வேலைய நாம செய்யாம நமக்கு நாமே தண்டனை கொடுத்துக் கொள்கிறோம். வேலையை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தால் நாம் தான் அதை செய்ய முடியும். எனக்கு ரொம்ப